கொடைக்கானல் வனப்பகுதிகளில் 4வது நாளாக தொடர்ந்து காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பற்றி எரிந்து வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் அரவிந்த். வணக்கம் அரவிந்த், இதுகுறித்த முழு விவரங்களையும் சொல்லலாம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில மாதங்களாக கடும் வெப்பம் நிலவி வருவதால் மலைப்பகுதியில் உள்ள புட்கள், செடி கொடிகள், முட்புதர்கள் காய்ந்துள்ளது. இதனால் அவ்வப்போது வருவாய் நிலங்கள் மற்றும் வனப்பகுதியில் தீ பற்றுவதும் அணைவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்த நிலையில் பூம்பாறை, கூக்கால், மன்னமனூர் உள்ளிட்ட வனப்பகுதியில் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு காட்டுத்தீ பற்றியது. இதனைத் தொடர்ந்து இப்பகுதியில் இருந்து மெல்ல பரவிய காட்டுத்தீ கடந்த 3 தினங்களாக பூம்பாறை வனப்பகுதி மற்றும் மன்னமனூர் கிராமத்திற்கு செல்லக்கூடிய பிரதான சாலை ஓரங்கள் மற்றும் கூக்கால் பகுதிகள் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான ஏக்கர் பரப்பளவில் தீ பரவி பற்றி கட்டுக்காணாமல் எரிந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து 4வது நாளான இன்றும் காட்டுத்தீ தொடர்கிறது. காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினரும் தீயணைப்புத்துறையும் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் இணைந்து போராடி வருகின்றனர். இருப்பினும் தீ கட்டுக்குள் வராமல் பல்வேறு பகுதிகளில் பரவி எரிந்து வருகிறது. இதனால் இந்த பகுதியில் உள்ள வனவிலங்குகள் வேறு பகுதிக்கு இடம்பெயர்ந்திருப்பதாக வனவிலங்கு ஆர்வலர்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். மேலும் அரிய வகை மரங்களும் எரிந்து சேதமடைந்துள்ளது. தொடர்ந்து தீ எறிவதால் இப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாகவும் சாம்பல் பறந்த நிலையிலும் காட்சியளிக்கிறது. மேலும் மேல்மலை கிராமங்களில் காட்டுத்தீ காரணமாக மின்கம்பிகள் சேதமடைந்து மின்தடை ஏற்பட்டுள்ளது. மின்கம்பிகளை சீரமைக்கும் பணியில் மின்சார வாரிய பணியாளர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். மேலும் இந்த வழியை செல்லும் வாகன ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் மேல்மலை கிராம சாலையை கடக்க பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியும் அச்சத்துடன் கடந்து வருகின்றனர். விரைவில் நவீன யுத்திகளை கையாண்டு காட்டுத்தீயை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்களும் இயற்கை ஆர்வலரும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். பசுமை பொறுத்தே மேல்மலை கிராம மலைச்சாலைகள் மற்றும் மலைமுகடுகள் அனைத்தும் சாம்பல் படிந்த சாம்பல் மேடாக காட்சியளிப்பதும் குறிப்பிடத்தக்கது.